ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ ஹலோ சார், என்ன சார் எழுதிட்டிங்களா? 6 மாதமாக எழுதுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எழுதின பாடு இல்லை. ஒரு கப்பு டீ முடிகிறதுக்குள்ளே உங்கள் கதை எழுதி முடிக்கிறேன். ஆர்சிபியே கப்பெத்துரும் போல. பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி லைஃப் கிரியேச்சரும் ஹியூமன்ஸோட லைஃப் கிரியேச்சர் மாதிரி தான். எவ்வளோ அழகானது, இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. அதை அனுபவிக்கிற வரைக்கும் அது புரியாது. ஒரு பஸ் ஸ்டாண்டு. தூரத்தில் விக்ரம் நடந்து வராரு. விக்ரம் ஒரு வாய் பேச முடியாத ஒரு காலேஜ் பையன். அவனுக்குன்னு சொல்லிக்க பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எதையோ நினச்சி ஒரு குழப்பத்தில் இருக்கான். அவனுக்குன்னு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் கௌதம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? ராகுல் வட்டாரத்தோட தம்பி. இவனுக்கும் கௌதமுக்கும் சுத்தமாக ஆகாது. ஒரு பெரிய பிளானோட கௌதமை வந்து மீட் பண்ணணுன்னு நினச்சான் ராகுல். வேலு தன்னோட தங்கச்சிக்காக ஒரு பெரிய வேலையை செய்ய ஒத்துக்கிட்டான். தான் போட்டு அந்த பிளானை கரெக்டாக முடிக்க ட்ரை பண்ணுறான் ராகுல். தூங்கி எழுந்திருக்க போகிற வேலுக்கு தெரியாது அன்னைய நாள் அவனுக்கு எவ்வளோ மோசமாக இருக்க போகுதுன்னு. வேலே வேலே எந்திரிப்பா, மணி ஆகுது பாரு. மா, நான் உன்னை எப்போ எழுப்ப சொன்னேன்? எப்போ எழுப்புற? உன்னை எப்போம்மா எழுப்ப சொன்னேன்? நாம படத்துக்கு போகணும் தானே எழுப்ப சொன்னேன். இன்னைக்கு இல்லைன்னா இல்லைப்பா, நாளைக்கு போய்க்கலாம்ல. புதுப்பேட்டை படமா? ரீ ரிலீஸ்மா? ஒரு தடவை தாம்மா போடுவாங்க.
சாப்பாடு ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஏய், இப்போ எங்கே போகுது உன் பொண்ணு? இந்த மாதிரி செல்லம் கொடுத்துட்டே இரு, டென்ஷன் ஆகுது. மாப்பிள்ள, புதுப்பேட்டை படம் இப்போ பயங்கரமாக இருந்ததுடா. நான் மனுஷன்டா, செல்வராகவனு பிரிஸ்டார்ரா. ஏய் வேலே, நான் தான். வா 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 மச்சான், வா வா. வாடா வாடா. அக்கா 2 ஜூஸு. எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்னடா ஆளே மாறிட்ட? அப்படியா? சரி வா உள்ள போலாம். வா வா உள்ளே போகலாம் வா. என்ன வேலை அப்புறம்? என்ன இந்த பக்கம்? படத்துக்கு போயிட்டு வரேன்டா, புதுப்பேட்டை ரீரிலீஸு. பா படமா இது? ஃபஸ்ட்டு வந்தப்போ கூட தெரியல, படம் ரீரிலீஸ். பா செல்வராகவன்னா செல்வராகவன் தான்டா, பிரிஸ்டார்ரா. ஐயோ, நீ என்னடா இங்க? நீ எப்போ ஊருக்கு வந்த? நான் ஊருக்கு வந்து 2 நாள் ஆகுது. நீ இப்போ தான் கேட்குற? என்ன மாப்பிள்ள அப்புறம்? உன்னை தான் பார்க்கவே முடியல. ஆளே மாறிட்ட? எனக்கு என்ன, காசி வட்டாரம்னு 2 பேர் இருக்கானுங்க. நான் எல்லாம் அவனுக்கு வேலையே ஆகாது. நான் தான் அவனுக்கு எல்லாமே. காசி வட்டாரமா? என்ன இப்படி கேட்ட? கதையை சொல்கிறேன் கேளு. காசி கெட்டது பண்ணுற தரமான ரவுடி. வட்டாரம் ஊரே மதிக்கிற ஒரு அரசியல்வாதி. காசி எப்போ வட்டாரம் கூட சேர்ந்தானோ அப்போதுலேருந்து எல்லாத்தையும் விட்டு நல்லவனா திருந்தி வாழறான். வட்டாரத்துக்கு காசியை விட்டா அடுத்து அவன் தம்பி. இப்போ இவனுக்குள்ள ஏதோ பிரச்சனையா. அண்ணா வரல? இன்னும் வரலண்ணா. ரைட்டு, அவன் என்ன சொல்கிறான்? அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான்ண்ணா. நம்ம வழிக்கு வரமாட்டானா? எட்டு வருஷம் என் கூட இருந்தான். இப்போ நான் இந்த தொழில் பண்ணுற திமிரில் ஆறானா? அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வருஷம் தான் இந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறேன். கல்லை கட்டி கடலில் இறக்கிடுவோம். காசு யாரும் தெரியும்ல, வட்டாரம் ஒருத்தவருக்கு மட்டும்தான் இறங்கி போவோம், மீதி எவனுக்கும் கிடையாது. அண்ணன் வந்துட்டாருண்ணா. அண்ணா அண்ணா ரைட்டு, கூட யாரும் இல்லையா? வேறு யாரும் இல்லைண்ணா. காசி இங்கே வா. ரைட்டு, அங்கே பசங்க இருக்கிறாங்க, என்னன்னு பாரு. சரிண்ணா. ஹேய் இங்கே வாடா, உக்காரு. காசி, தம்பியை எப்படியாச்சு செட்டில் பண்ணி விட்றணும்டா. என்னடா யோசிக்கிற? நம்ம பையனை இதில் என்ன இருக்குது, பண்ணிடலாம். ராகுலே, நீ வண்டி எடுத்துன்னு போ, நான் வரேன். காலேஜில் ஏதோ பிரச்சனையாண்டா, அதுக்கெலாம் எனக்கு ஃபோன் அடிக்கிறான்டா. இவனை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன கவலைப்படுற? அவ்வளோ மோசமானவங்களா அவங்க 2 பேரும்? மோசமானவனுங்களா? நீ வேற. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. நான் தான் சொன்னேன்ல, காசி வட்டாரம் அவனுக்கு 2 பேரில் ஒரு ஆள் தான். ஏதோ அவனுங்களாலே முடியலையா, அதான் என்ன பண்ண சொல்லி அனுப்புகிறானுங்க. நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு எல்லாமே நான் தானே. நான் எல்லாம் அவனுக்கு வேலையே ஓடாது. சரி ஓகே, பார்ப்போம். கிளம்புறேன். சரி பாய். எல்லோரோட லைஃப்லேயும் மறக்க முடியாத நினைவுகளை தர இடம் காலேஜ். அப்படி காலேஜில் படிக்கிற விக்ரமோட கதையை தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய கூட்டத்தில் உக்காந்துருந்தாலும் அவர் அந்த கூட்டத்தில் தனியாக தான் இருக்கார். தனிமையான அமைதியான வாழ்க்கையில் ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டது. விக்ரம்,
அந்த பென்சில் கொஞ்சம் எடுத்து தரீங்களா? தேங்க்ஸ். அவனை பார்த்தாலே பிடிக்கல. அவனும் அவன் ஆளும் கூட ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனை சுத்தமாக பிடிக்கல. அவன்னா அம்மா பெரிய ஆள், எதுக்கு எடுத்தாலும் கௌதம் கௌதம் கௌதம்ன்றாங்க. அவனை ஏதாவது பண்ணணும்டா. சரி விடு, வா போலாம். இப்படி தொடர்ந்துட்டே போச்சு இவங்களோட சண்டையும் விக்ரம் திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும். ஒரு நாள் கௌதம் விக்ரம் கிட்ட எதையோ சொல்லணும்னு கூப்பிட்றான். பிரேக் ஆவர் தானே, எல்லாம் போயிட்டாங்க, நீ மட்டும் உட்காந்துக்கிற, வா போகலாம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதில்ல, அப்படியே போய் சொல்லு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். கௌதமோட தப்பான அறிவுரையை கேட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றலான்னு போனான் விக்ரம். விக்ரம், இங்கே வாங்க. ஆன்டீரியர் போஸ்டிங் பெல்விக் டில்ட்டில் வந்து என்டையர் மோஷன் ஆஃப் த பெல்விஸ் வந்துட்டு சாஜிட்டல் பிளேனில் கொரோனல் ஆக்சஸ் சுற்றி இருக்கும். விக்ரம், என்னாச்சு? இல்லை சொல்லுங்கள், பரவாயில்ல. நான் கிளாஸ்க்கு போகிறேன். அவனோட தப்பை உணர்ந்த விக்ரம் அதை சொல்லக்கூட அவனால் முடியலை. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான். அதை கேட்குறதுக்கும் திவ்யா முழு மனசோட இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நட்பையும் இழந்துட்டு தான் அவன் உணர்ந்தான். 5 வருஷமாக காத்துட்டு இருந்த காசிக்கு ஒரு சரியான வேலை ஒன்று சிக்கிச்சு. 30 கோடி ரூபாய் சரக்கை வெளி மாநிலத்துக்கு கடத்தணும். இது வட்டாரத்துக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினச்சான் காசி. கரெக்டான நேரத்தில் வட்டாரம் அவனோட தம்பியை செட்டில் பண்ணி விட்டணும்னு காசிக்கிட்ட வந்து நின்னான். அந்த வேலைக்கு வட்டாரம் தம்பியை மாட்டி விடணும்னு நினச்சான் காசி. அவங்களுக்குள்ளே இருந்த நட்பு துரோகமாக மாறிச்சு. இது வட்டாரத்துக்கு தெரிஞ்சு தன்னோட தம்பிக்கு பதிலாக வேறு ஆளை அனுப்பணும்னு நினச்சான் வட்டாரம். ஹலோ அம்மா, எங்கம்மா போனீங்க? வீட்டில் யாரும் இல்லை, தங்கச்சியும் இல்லை, எங்கே போனீங்க? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? அம்மா விளாடாதம்மா. எங்கே, என்னாச்சு? மா இப்போ எங்கே இருக்கா அவ? சரி, நான் வரேன். ஹலோ ராமு, நான் வேலு பேசுகிறேன்டா. ஏதோ ஒரு வேலை சொன்னேன்ல, நான் செய்கிறேன்டா. நாளைக்கு பாண்டி வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். சரி வை. ஹலோ ராமு. வேணாம் வேலு, நல்லா யோசிச்சுக்க. காசி வட்டாரம் 2 பேரும் மோசமான ஆளுங்க. காசி வட்டாரத்துக்கு ஏதோ துரோகம் பண்ணுறான்னா அதுக்கு நடுவில் ஒன்றை மாட்டி விடுறதுக்காக தான் கூட்டின்னு போகிறானுங்க. நான் பார்த்துக்கிறேன்டா. ஆ
இங்கே ஏன் கூப்பிட்டு வந்த? உன்கிட்ட நிறையா சொல்லணும் மச்சான். வா. நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் மச்சான். உன்னை பிரிச்சுலாம் பார்க்கல. உனக்கு ஏன் எனக்கு பிடிக்கலன்னு தெரில. இதெல்லாம் பேசின கதை தான். வேறு எதனா புதுசாக பேசுறியா? புரிஞ்சுக்க மச்சான், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. என்னை எதிர்த்து நீ எலெக்ஷனில் நின்னல, அதுதான்டா எனக்கு பிடிக்கல. மற்றபடி உன் மேலே எந்த கோபமும் இல்லைடா. சுற்றி பாரு, எல்லா அண்ணன் இடம்தான். வா, அங்கே போய் பேசுவோம். சரி வா போகலாம். உட்காரு மச்சான். இங்கேயா? உட்காரு சொல்கிறேன். ஹலோ தாஸ் அண்ணன், நம்ம இடத்துல தான் இருக்கேன். ஃப்ரெண்டு வந்திருக்கான், அதான் நான் சொன்னேன்ல, அவன்தான். சரி சரி, அமுச்சு வைங்க அமுச்சு வைங்க. ராகுல் சமாதானம் பேச கூப்பிட்ருக்கான்னு கௌதம் நினைக்கிறான். சரி அங்கே இரு, தோறேன். நான் தான் சொன்னனே அவனை. வட்டாரம் எவ்வளோ மோசமான ஆளுன்னு தெரிஞ்சும் அவன் வந்திருக்கான். அவன் தங்கச்சிக்காக, அவன் தங்கச்சி உயிருக்காக. அண்ணா இவன் தானே? இவனா? சரி போ, அண்ணன்ட்ட கூப்பிட்டு போ. அண்ணா நான் சொன்னேன்ல, இவன் தான். கூட்டணும் வா. இது என்ன வேலைன்னு தெரிஞ்சு தான் வந்துக்கிறியா? இல்லை. என்ன ஊர் நீ? இங்கே விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம். விழுப்புரம் பக்கத்தில் கிராமமா? எதுக்கு இங்கே வந்திருக்க? தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட்ண்ணே, பணத்துக்கோசம் வந்தேன். ரைட்டு. என்னண்ணே ரைட்டு உன் கூட இருக்கான்? சின்ன வயசுலேருந்தே ரைட்டு எனக்கு பழக்கம். மற்ற பசங்க மாதிரி மார்க்கெட்டில் விலை போகிற மீன் நினச்சியா? இவன் விசுவாசம் எப்போவுமே எனக்கு தான். அங்கே போ. அண்ணா யாரோ வந்திருக்காங்கண்ணா. வட்டாரம் தம்பின்னு சொல்லு. வட்டாரம் தம்பிண்ணே. உள்ளே விடுவாங்க. வர சொல்லு. உன்னோட வேலை அவன் இடத்துக்கு போயிட்டு அவனோட அடுத்த பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவனை கையும் காலமாக பிடிக்கணும். அண்ணா இங்கே வா. யார் நீ? வட்டாரம் தம்பிண்ணே. திருப்பி சொல்லு. வட்டாரம் தம்பிண்ணே. வட்டாரம் தம்பி. உண்மையானுமே வட்டாரான தம்பி தானே. ஃபோனை காட்டு. ஃபோனை காட்டுறா. யார் இது? தங்கச்சிண்ணே. நல்லா இருக்குது. அண்ணா ஃபோனை கொடுண்ணே. அண்ணா ஃபோனை கொடுண்ணே. அண்ணா ஃபோனை கொடுண்ணே. அண்ணா நான் தெரியும். யார் மேலே கை வைக்கிறேன்? நான் தெரியாமண்ணா. ஆதி, அவன் என்னான்னு பாடுறா. எத்தனை வருஷம் என் கூட வந்திருப்பான். அவனும் என் தம்பி ஒன்றா தான்டா பார்த்தேன். எப்படிடா அவனுக்கு எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது? கேசவா, அந்த இரும்பு கொடு. இதை வச்சுக்கோ. போ. என்னண்ணா அவனை நம்பி கண்ணை கொடுக்குற?
அவனை கொஞ்சம் பாரு. டம்மியாக தான் இருக்கான் அவன். அதான் அவன்கிட்ட கொடுத்தேன். அண்ணா காசுண்ணா. அவனை கொஞ்சம் பாரு. போதும் மச்சான், எல்லாத்தையும் விட்டுருவோம். நானும் சாரிடா, உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவனுக்கு மாமாவில் பார்த்தியே, அது வரைக்கும். அடிடா அடி. பசங்க வந்துட்டு இருக்காங்க, உன் நிழல் கூட இங்கேருந்து போகாது. வட்டாரம் தன்னோட தம்பி ராகுலையும் இழந்தான். தன்னுடைய உயிர் நண்பன் காசியை இழந்தான் துரோகத்தால். விக்ரமுடைய ஊமையான உலகத்தில் அவனுக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது திவ்யாவால். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சிட் டவுன். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயம் காலேஜுக்கு பெருமை சேர்க்குற வகையில் ரொம்ப பெருமையாக நடந்திருக்கு. நம்ம கிளாஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு எழுதின கவிதை ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த கவிதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திவ்யா, இதை நீங்கள் படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். உரையாடல் இல்லாத ஊமை ஊரில் ஊர்கோலம் நிகழ உணர்ந்தேன். பிறர் வாடா பெரும் பொருளை கூறும்போதும் அவலமும் அறிவேன். மனதோடு தொட்டு போகும் புன்னகையெல்லாம் பிறர் காதோடு இசைக்க இயலவில்லை. உயிரோடு உளரிடும் என் புலம்பல்களை பிறர் வந்து கேள முயலவில்லை. வானோடு நான் காணும் அழகை வாயார பாட வாய்ப்பில்லை. காணாத இன்பமெல்லாம் நான் காண கனிவான இதயமும் துணையில்லை. மலை முட்டும் மேகமெல்லாம் கலைந்தோடும் அவலங்களை யாரிடம் சொல்லிடுமோ? கண்ணீர் முட்டும் என் சோகமெல்லாம் காணாத ஆயுதமாய் என் மனம் வந்து கிள்ளிடுமோ? கடலோடு பேசி வரும் கரையோர தென்றலை கவிதை வந்து பாடுவதும் மனதோடு கீறி வரும் என் மௌனங்களை யார் அறிவார்? இதை தாண்டி வராத என் சொற்கள் கடல் தாண்டி போகும் என் கவிதையில். எஸ், அந்த கவிதையை எழுதினது விக்ரம். இங்கே எல்லாருக்கும் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரே மாதிரியான வாய்ப்பை தர்றதில்ல. சில பேருக்கு துரோகின்னு பட்டத்தை தருது, சில பேருக்கு கொலகாரன்னு பட்டத்தை தருது, சில பேருக்கு கெட்டவன்னு பட்டத்தை தருது. இருந்தாலும் தங்கச்சி உயிரை காப்பாற்றதுனால, வாயில்லாத பையனுக்கு வாய்ப்பளித்து பார்த்ததால அழகானது வாழ்க்கை, அழகானது பட்டாம்பூச்சியை போலவே. ஒரு கப்பு டீ முடிகிறதுக்குள்ளே உங்கள் கதை எழுதி முடிக்கிறேன். இந்த பிரச்சனை இதோட முடியலை. ராம் சொன்ன மாதிரி வேலுக்கு அந்த ஃபோன் கால் வந்தது. யாரோ காசை போட்டுக்கிறாங்களா? போட்டாங்களா? யார்? யாரோ வேளாண். வேலா யார்? விசாரிச்சு பார்த்தால டம்மி தானே சொல்கிறாங்க. காசையை போட்டாங்கன்ற டம்மியாவா? அவனுக்கு ஃபோனை போடு.
எங்கேருந்தோ வருவ, காசையை போடுவ, காசை வாங்குவ, அப்புறம் எங்கேயோ கிளம்பிடுவ. நாங்களாம் என்ன பார்த்துட்டு சாக்லேட் சாப்பிடணுமா? எங்களுக்கு காசு செய்ய வேண்டியதை நீ தான் செய்கிற. சும்மா ஒன்றும் செய்ய வேணாம். 20% தரோம். தம்பி, உன்னை செய்கிறியா இல்லையான்னு கேட்கல, நீ செய்கிற. சரி, நான் செய்கிறேன்.